அது வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா? சீக்கிரம் வந்துடும். சரி ஆரம்பி. மாப்பிள்ள, எனக்கு ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ வந்து நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் ஒரு 4-5 கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து கூப்பிட்டு இங்கிலீஷ்லேயே பேசினான். எனக்கு அது தெரியல, என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து தட்டு மாதிரி எப்படியோ பேசி வச்சுட்டேன். சரியா? அது முடிஞ்சு. அது ஃபஸ்ட் நாள். இப்போ 2ஆம் நாள் வந்துட்டு நான் திரும்ப அப்ளை பண்ண கம்பெனிலேருந்து ஒருத்தன் கூப்பிட்டான். இப்போ ஏதோ நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாவே, நம்ம அப்ளை பண்ண கம்பெனிலேருந்து அவன் கூப்பிட்றான், எப்படி அட்டன் பண்ண இங்கிலீஷில் தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறதே இல்லை. இதெல்லாம் எதனால் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க பேசுறதுலாம் எனக்கு புரியுது, ஆனால் திரும்பி என்னால் அது பேச முடியல. ஸோ சரி, நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். ஆனால் வந்து நமக்கு இன்னொரு டவுட் இருக்கும். அவங்களுக்கும் தமிழ் தெரியும். நம்ம ஜாப் தேட போகிற லொக்கேஷன் வந்து நம்ம நியர்பை தான். அவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும், ஆனாலும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. உங்களுக்கு தான் தமிழ் தெரியுதுன்னா ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்ற டவுட் நிறையவே இருந்திருக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கம்பெனிலேருந்து என்னை கூப்பிட்டு அவங்க இங்கிலீஷில் தான் பேச ஆரம்பித்தாங்க. பிரேம், ஸோ இந்த மாதிரி உங்களோட டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தானையும் நானும் இங்கிலீஷில் தட்டு மாதிரி ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா வந்துட்டு டியூனோ தமிழ் அப்படின்ற மாதிரி கேட்டேன். தமிழில் நல்லா பேசுனேன், அப்புறம் எங்கே இங்கிலீஷில் பேசுனீங்க, தமிழ்லேயே பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினேன். பட் அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெஷரான ஹெச்ஆர் போல், அது பொண்ணு, அதனால் வந்து அது நல்லா தான் பேசிச்சு. அப்புறமா பேசினதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து என்னோடய ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் ஆனால் கம்யூனிகேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அந்த ஜாப்லேருந்து என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு மெயினான கோர் ரீசன் வந்து கம்யூனிகேஷன். பட் ஆனால் அதை அவங்க என்கிட்ட சொல்லலை. நான் கேட்கும் போதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரேம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. பட் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா நான் வந்து கேட்டேன், ஏன் என்னை பர்சனலாக ரிஜெக்ட் பண்ணீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வந்து, பிரேம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நடந்துக்கல அப்படின்னாங்க. ப்ரொஃபஷனல்னால் என்ன, ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்னா என்னன்னே எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷர், அப்போ தான் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து நெசசரி நண்பர்களே. நீ யாரும் மாப்பிள்ள? சரி மாப்பிள்ள, இப்போ உன் கதையிலன்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை வந்து சொன்னா சரி சொல்லு. சரி மாப்பிள்ள, இது வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு ஏதோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் சைட்லேருந்து நீ பண்ணியிருப்பில்ல? ஏன்னா நானே பார்த்துருக்கேன், முன்னே வந்துட்டு நீ பேச மாட்டேன், ஆனால் இப்போ வந்து நல்லா பக்கத்தில் வந்து பார்த்தா தசு புசுங்கிற எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது எப்படி மாப்பிள்ள இம்ப்ரூவ் பண்ண, நீ அதை சொல்ல ஃபஸ்ட்டு. மாப்பிள்ள, நான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன்னு இல்லை மாப்பிள்ள, நான் பேசுகிற இங்கிலீஷ் உனக்கு தெரியல, அதனால வந்து சரி, அதனால தான் வந்து நான் பேசுகிற இங்கிலீஷ்லாம் வந்து ஏதோ இங்கிலீஷ் நீ நினச்சிட்டு இருக்க. பட் நல்லா பேசுகிறவங்களுக்கு வந்து என்னை பார்த்தாங்கன்னா நான் எவ்வளோமா கேவலமாக பேசுகிறேன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கியா, எப்படி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலாம், புக்ஸ் படிச்சிருப்ப, மூவிஸ் பார்த்துருப்ப, எப்படி இருந்துச்சு? அது என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை இல்லை. படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் பார்க்குறப்பல அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிளியராக புரியும் படம் பார்க்குறது. நீ ஆனால் ஒன்று வச்சுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சி நீ வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இங்கிலீஷ்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ நீ வந்து இப்போ எப்படி சொல்கிறது, 1 வருஷத்துக்கு முன்னாடியும் வேர் ஆர் யூ கோயிங்னா மீனிங் ஒன்று தான், 1 வருஷத்துக்கு அப்புறமும் வேர் ஆர் யூ கோயிங்னா மீனிங் ஒன்று தான். ஆனால் இந்த வார்த்தை வந்து நீ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கேட்டிருப்ப, நீ எங்கே போகிறதுனா சொல்லிட்டு போ அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ்லேயே வந்து கேட்டிருப்போம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப 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 ஃபேர் மொக்கையான இங்கிலீஷு. நான் அதோட இதை கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்றைக்கி கேட்குற வார்த்தையெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க, அதோட மீனிங் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ தெரிஞ்ச வார்த்தையை தான் திரும்ப திரும்ப கேட்பீங்களோ தவிர நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது இங்கிலீஷும் மாறாது, அதில் இருக்க வார்த்தையும் மாறாது. பட் ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா, நம்ம எத்தனை டைம் கேட்டாலும் எத்தனை டைம் கன்சியூம் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து நமக்கு தெரியல அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருப்போம். ஓகேவா? ஸோ நீ எப்போ வந்து இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படின்னா, நீ வந்து பேசி ட்ரை பண்ணி தப்பாக பல செருப்படிகள் வாங்கினா மட்டும்தான் உன்னால் வந்து அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். இல்லைனா அதை வந்து லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. நீ எவ்வளோ கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணலாம், பட் இட் டசன்ட் ஒர்க். நீ எப்போ பேச ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் வந்து நீ இங்கிலீஷ் கற்றுப்ப. பட் ஆனால் எனக்கு என்னென்னா, எதில் உனக்கு பிரச்சனையாக இருக்குது? இங்கிலீஷ் பேசுகிறதுல வந்து ஓகே எனக்கு ஒரு மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்குன்ற பயம் இருக்கா, இல்லைனா வந்து யாராவது கலாய்ச்சிருவாங்களோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கா, இல்லை எனக்கு பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி பயம் இருக்கா? எந்த பயம் இருக்குது உனக்கு? இல்லை மாப்பிள்ள, இப்போ நம்ம ஏதாவது ஒரு எப்படியோ நமக்கு மேக்ஸிமம் எந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணேன்னா, இப்போ ஏதாவது இன்டர்வியூ கால் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் தப்பாக இப்போ நம்ம பேசுறது கரெக்டாக தப்பான்னு என்னன்னு தெரியாமல் நம்ம பேசிட்டு ஒருவேளை தப்பாக பேசிட்டா அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, வேறு எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்தான். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்கள் இங்கிலீஷில் வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் யாருன்னா உங்களை மாதிரியே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் தான். ஓகேவா? யாரும் இங்கே வந்து அமெரிக்காவில் பிறந்துட்டு வந்து இந்தியாவில் தான் வேலை செய்வேன், தமிழ்நாட்டில் தான் வேலை செய்வேன்னு வர கிடையாது. ஸோ அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து தமிழாக தான் இருக்கும். தமிழ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீ என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறியோ அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். நான் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறேன்னா நம்ம கேமராமேனும் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப 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 காமன். நீ என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறியோ ஆப்போசிட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படின்றத வந்து நீ நம்பு. அப்படி இல்லை அப்படின்னாலும் தயவுசெய்து நம்பிடு. இல்லைன்னா வந்து நீ பயந்துக்கிட்டே இருப்ப. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நல்லா பேசுகிறாங்க அவங்க அப்படின்னா நீ வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுவ. அவங்களும் வந்து தற்கொலையாக இருந்தால் மேலே வந்துருக்காங்க நீ நினச்சிட்டிங்கன்னா நீயும் தற்கொலைன்றதை அக்செப்ட் பண்ணிப்ப. இப்போ நம்ம பேசினா தான் நம்ம வந்து இம்ப்ரூவே பண்ணிக்க முடியும். ஆமாம், அவளை பேசினா தான் ஃபஸ்ட்டு உனக்கு வந்து பேச முடியுதான்றதே வந்து தெரியும். நீ நல்லா பேசுறியா இல்லையான்றதே நீ ஒன்ஸ் நீ பேசினா தான் நம்ம நல்லா பேசுகிறோம், நம்ம நல்லா பேசலை, நம்ம சில வார்த்தை தப்பாக போடுறோம், சில வார்த்தையை வந்து சரியாக போடுறோம் அப்படின்ற மாதிரி உனக்கு அப்போ தான் உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கும். இப்போ இருக்க உன்னை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு பேச வரல தெரிலங்கிறதெல்லாம் வந்து உன்னோட அசம்ஷன் தான். பட் உன்னோட ஸ்கில் செட் வந்து வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. ஒருவேளை அது பெட்டராக கூட இருக்கலாம். ஆனால் நீ எக்ஸ்போஸ் பண்ணால் தான் தெரியும். அதான் இப்போ எல்லாத்துக்குமே இன்னொரு சுச்சுவேஷன் வந்துருக்கும். நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பேசோம்னா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. வேறு வேர்டிங்ஸை போட்டு அந்த மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துடுவானுங்க. ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உட்காந்து யோசிப்பானுங்க, நாம் ஏன் இப்படி சொன்னோம், இப்படி சொல்லியிருக்கலாமே, நமக்கு இதுக்கு நல்லாவே ஆன்சர் தெரியுமே, இங்கிலீஷ் பேசலாம் நமக்கு நல்லாவே தெரியுமே அப்படிம்பானுங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது நீ ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்க அப்படின்னும் போது உன்னால் யோசிக்க முடியும். பட் ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போதோ இல்லை சம்திங் நீ உடனே ரிப்ளை பண்ணி ஆகணுங்கும் போது உனக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போ மைண்டில் உனக்கு எந்த வார்த்தை வருதோ டப்புன்னு அதை போட்டு அந்த கான்வர்சேஷனை என் பண்ணிடுவேன். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீ வந்து இங்கிலீஷ் பேசி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதோட தப்பெல்லாம் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா ஆஃப்டர் 1 hour, ஆஃப்டர் 2 hours, ஆஃப்டர் 1 day அப்புறம் தான் நீ பண்ண தப்பே இதுதான் தப்பு பண்ணேங்கிறது வந்து உனக்கு தெரியும். சரி, இப்படி பேசியிருக்கலாமேன்ற தாட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ஆனால் அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அடுத்த டைம் பேசும்போது நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பேசணும். ஓகேவா? பட் ஆனால் யோசிச்சே இருக்கக்கூடாது. கோ ஆன் த ஃப்ளோ. தப்பாக பேசுனியா, உனக்கு தப்பாக தான்டா பேசுவேன், ஏன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா. நீ எப்போ கற்றுக்கணும்னா இங்கிலீஷ் பேசினா தான்டா கற்றுக்குவேன். சரியா? ரைட்டு மாப்பிள்ள. அடுத்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை மாப்பிள்ள, இப்போதைக்கு மெயின் கொஸ்டின் ஒன்று இருக்குடா. நம்ம ஏதாவது தப்பு நம்ம பேசணும்னா யாராவது சிரிச்சிருவாங்களோ, கலாய்ச்சிருவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்குல்ல. பட் ஆனால் அது மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் மாப்பிள்ள. அடச்சே, நானே பார்த்தா சொல்லலான்ட்டு. உங்களை யார் கலாய்ப்பாங்கன்னா உங்களை நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் கலாய்ப்பாங்க. உங்களை யாருமே தெரியாதவங்க அவங்க கலாய்ச்சி நீங்கள் தப்பாக எடுத்துக்குவீங்களோ அப்படின்றதுக்காக கலாய்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ். ஸோ நம்ம எடிட்டர் சொல்லிடுவாப்ல நோட்டுன்னு போட்டு கீழே டிஸ்க்ளைமர்லாம் போட சொல்லிடுது. என்னன்னு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் என் ஃப்ரெண்ட் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்னு போகும்போது அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்காது, ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்காது. அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா உங்களோட க்ரோத்து, இந்த வேலையை செய்ய நீங்கள் வந்திருக்கீங்களா, இந்த வேலையை நான் செய்ய நான் வந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும். யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுனா உங்களோட கொலீகு. ஸோ நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் ஆவீங்க. அது வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் லைஃப், அப்படி அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப். ஸோ அதில் வந்து உங்களை கிரிட்டிசிசம் பண்ணவோ அவங்கள கிரிட்டிசிசமோலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஒருவேளை டைம் பாஸுக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஆஃபீஸை மாற்றிடுங்க, இல்லைனா உங்கள் மனசை மாற்றிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு டைம்லேயும் இந்த கிரிட்டிசிசம், இந்த கலாய்க்கிறதெல்லாம் நடக்கும். எப்போ அப்படின்னா உங்களை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா, இல்லைனா அவங்கள உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கிரிட்டிசிசம் நடக்கும். பட் கிரிட்டிசிசம்ன்றது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அது ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து துரத்திட்டு தான் இருக்க போகிறாங்க, எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் புள்ளி பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ இன்னொன்று, ரெண்டாவது, நான் வந்து ஒரு பர்சனலாக இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஏஜென்சியில் 1 yearக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன கேட்டாங்க, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமா, நீங்கள் பேசுவீங்களா, ஸோ கிளைண்ட்டோடலாம் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள, நான் இந்த இடத்துல உனக்கு கேட்குறேன், நீ என்ன இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்குறேன். நான் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? நான் வந்து இன்டர்வியூவராக இருக்கேன். நீ வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்க, உனக்கு அதெல்லாம் தகுதி இல்லை, இந்த வீடியோலாம் சேர்ந்துட்டு போ. நீ வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்க அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்கிறேன். அப்போ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன வந்து உனக்கு பர்சனலாக தெரியாது அப்படின்னும் போது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? என்னோட பர்சன் வந்துட்டு ஓகே,
இதுக்கு ட்ரை பண்ணலையாட்டுக்குது, கம்யூனிகேஷன்லேயே வீக்காக இருக்கலாம் அப்படிங்கிறப்ப மற்றதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு பேடாக அமைஞ்சிடும். பேடாக இருக்கும். இன்னொரு வந்து என்ன இருக்குன்னா, எனக்கு தெரியலன்னு சொன்னால் அதோட வேர்ட் மீனிங் என்ன தெரியல தானே, பட் ஆனால் எனக்கு வந்து தெரியுன்றது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என்ன தான் எனக்கு வெளியே தெரியலன்னு சொன்னாலும் நான் அதில் அரைகுறையாக மேனேஜ் பண்ணுவேன்றது என்னோட தாட். ஓகேவா, நான் அரைகுறையாக பேசுவேன். ஆனால் நம்மளோட தாட் படி அவங்க புரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேர்டு அவுட்புட்டாக கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ 1 இயருக்கு முன்னாடி நான் இப்போ எப்படி இங்கிலீஷ் பேசுகிறேனோ அதை தான் நான் 1 இயருக்கு முன்னாடி பேசுவேன். பட் ஆனால் இப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால, எனக்கு அரைகுறையாக பேச சொல்ல பயங்கிறதுனால எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டேன். இட் வாஸ் சிம்பிள். அப்போ நான் சொன்னதுக்கப்புறமா வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 2-3 months போனதுக்கப்புறமா பிக்கப் பண்ணிக்க சொல்லுவாங்க, நமக்கு மறுபடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஓகேவா, நான் 1 year கழிச்சு ஒரு 50% 100% ஹைக் வாங்குறேன் அப்படின்னா அந்த 100% ஹைக்கை நான் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு தர ரெடியாக இருந்தாங்க. ஒருவேளை நான் இங்கிலீஷ் பேசியிருந்தா. அப்போ இப்போ எனக்கு என்ன லாஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 100% ஹைக் வந்து லாஸ் ஆச்சு. ஓகேவா, ஸோ இதை வந்து நான் தெரியலன்னு ஒரு வார்த்தையால் தெரியலன்ற ஒரு வார்த்தையால் அதுக்கு திரும்ப நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்காம ட்ரை பண்ணுங்கள் இறங்கி. இப்போது இங்கிலீஷ் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, ப்ரோ சொல்லிக் கொடுங்க. ரைட்டு ப்ரோ. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா உனக்கு? இல்லைண்ணா. ஓகே, ஸோ இதுதான் வந்து கோர் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்புறம் நான் வந்து வெப் டெவலப்பர், இவர் வந்து ஹேக்கர். உங்களுக்கு எதாவது இன்ஸ்டா ஐடி ஹேக்கர் பண்ணணும்னு இவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க.